வணக்கம் நேர்களே. நம்ம ஒரு சின்ன குடவட்டு சட்டை வந்து ஒரு 36 சைஸுக்கு இப்படி போடுறது பார்ப்போம். இப்போ பாருங்க, இந்த துணியை ரெண்டாக மடிச்சுட்டேன்னு மடிச்சுட்டு இதையும் என்ன செய்கிறேன், எடுத்து இப்படி மடிச்சிடுறேன்னு பாருங்க. மடிச்சுட்டேன். இப்படி நேராக மடிச்சு கொள்ளுங்க. மடிச்சு கொண்டு இப்போ இங்கிருந்து மேல் உடம்பு 14 இன்ச்சு இந்த கரையில் விட்டுட்டு இங்கே எடுப்போம். இங்கே எடுத்தால் 38.5 தேவைப்படும். 37 அவட அளவு 38 தேவைப்படும். இங்கே 38 மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இங்கேருந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். 16.5 இருக்குது. அப்போ என்ன செய்கிறேன், இதுக்குள்ள இதை கொடுத்துட்டு பிறந்த 16.5 மார்க் பண்ணி இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்கிறேன்னு. கோடு போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் இருந்து இங்கே இதை போட்டுட்டு இங்கே கீழ்ப்பக்கம் இருக்குல்ல, இங்கே வருங்க, கீழ்ப்பக்கம் இதில் இருந்து ஒரு கோடு போடுறேன். கோடு போட்டு வளைச்சி எடுத்தால் சரியாக வந்துடுமே. இது போட்டு எடுத்துட்டு அதுக்கு பிறகு இதை வெட்டுவோம். இது வந்து சின்ன குடவெட்டு, அதாவது கால் குடவெட்டுன்னு சொல்லுவாங்க. முழு குடவெட்டு, அரை குடவெட்டு, கால் குடவெட்டு. இது வந்து கால் குடவெட்டு எப்படி வெட்டுறதுன்றதான் நான் காட்டுறேன். சரிங்க, குடவெட்டு வெட்டியாச்சு. இதான் இந்த கால் குடவெட்டு. இது டபுளாக எடுத்தா அரை குடவெட்டு, இது வந்து கால் குடவெட்டு. சரியா? இப்போ இதுக்கு நாங்கள் மேல் துணியை வெட்டுவோம். கீழ் துணி வெட்டியாச்சு. மேல் துணி பாருங்க, எடுத்துட்டோம் அளவா. ரெண்டாம் அடிச்சு துணியை ரெண்டாம் அடிச்சுக்கொள்ளுங்க. அடிக்க முன்னே அயன் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதை ரெண்டாம் அடியுங்க. இப்போ வேறங்க, நம்மட பக்கம் மடிப்பு துணி இருக்கு, வெளிப்பக்கம் எதிர்பக்கம் ஓப்பனா இருக்கு. இப்போ நாங்கள் என்ன செய்யணும், முதல்ல அடிமட்டம் வச்சு ஒரு நேர் கோடு போட்டுக்கொள்வோம். இறங்க, இப்படி ஒரு நேர்கோடு போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நேர்கோடு போட்டாச்சு. இப்போ இவோட உயரம் வந்து மேல் உயரம் வந்து 14 நாங்கள் 15 வைக்கணும். ஏனண்டா மேலுக்கு ஷோல்டருக்கு பிடிக்க அரைஞ்சு, இந்த இடுப்புக்கு பிடிக்க அரைஞ்சு. அப்போ 15 பிடிச்சி ஒரு கோடு போட்டாச்சு. இதுக்கு பிறகு அவட மார்பு சுற்றளவு 36 9 இன்ச்சு. பாருங்க, 9 இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், மாறாமல். பாருங்க, ஒன்பது இன்ச்சு. இதில் வந்து என்ன செய்யுங்க, 6 இன்ச்சு அவருக்கு ஷோல்டரை 6 இன்ச்சு எடுத்தாச்சு. 6 இன்ச்சு எடுத்துட்டு இங்கே ஒரு 2.5 இன்ச்சு எடுக்கிறோம். எடுத்துட்டு இதில் ஒரு அரை இன்ச்சை பதிச்சுட்டு இது ரெண்டையும் இணைக்கிறோம். இணைச்சிட்டு இப்போ இதிலேருந்து ஒரு 6 இன்ச்சு இறக்குறோம். இறக்கிட்டு இதை இப்படி ஒரு வளைவு போட்டுருங்க. வளைவு போட்டு இதை இறக்கியாச்சு. இறக்கின பிறகு டாட்டுக்கு எடுப்பு சின்னபடியாக நாங்கள் 3 இன்ச்சு எடுப்போம்.
3 இன்ச்சு எடுத்துட்டு ஒரு கோடு போடுவோம். கோடு போட்டுட்டு இங்கால அரைஞ்சி அங்கால அரைஞ்சி தையலுக்கு விடவும். நம்ம இதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு உயர்த்தினா போதும். 4 இன்ச்சு கூட எதுக்குமே உயர்த்த தேவையில்லை, அந்தளவு எடுத்துக்கொண்டீங்கன்னா போதுமே. பெருங்கோ 4 இன்ச்சு வச்சாச்சு. இப்போ இவோட இடுப்பளவு வந்து 26 பெருங்கோ 6.5 இது கொண்டு விட்டுருக்கு டாட்டுக்கு. அப்போ 7.5 முதல்ல 6.5 இங்கே மார்க் பண்ணியாச்சு. பெருங்கோ 6.5 இதில் மார்க் பண்ணிட்டேன். அதுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 7.5. அதுக்கு பிறகு என்ன செய்யணும், அந்த 7.5க்கு வெளியில் அடிமாட்டத்தை வச்சு இங்கேயும் இந்த 9 இன்ச்சுக்கு வெளியில் அடிமாட்டத்தை வச்சுட்டு பெருங்கோ வந்தாச்சு. இப்போ வெட்ட போகிறோம். இங்கேருந்து வெட்டி கொண்டு இந்த இடத்துக்கு வரக்குள்ள ஒரு 1/2 இன்ச்சு இல்லை ஒரு 1/4 இன்ச்சு சரிச்சு வெட்டணும். அப்போ தூக்கு நல்லா இருக்கும், தொங்காமல். அதுக்கு பிறகு கழுத்து வெட்டுறோம். இந்த தோல் அளவு பெருங்கோ வெட்டிட்டேன். இதில் ஒரு கட் மார்க் போட்டுக்கொள்ளணும். இப்போ பாருங்க, உங்களுக்கு வித்தியாசமான ஒரு கழுத்து வந்து காட்ட போகிறேன். இது பாருங்க, 6 இன்ச்சு கழுத்து எடுக்கிறேன்னு. 5.5 இன்ச்சு போதும், சின்ன ஆள் தானே. 5.5 இன்ச்சு இங்கே 2.5 இன்ச்சு பாருங்க. இங்கே நேராக போட்டு எடுத்தாச்சு. இப்போ ரவுண்ட் கழுத்தை இப்போ ரவுண்ட் கழுத்தை எடுத்துட்டோமே. இப்போ என்ன செய்ய போகிறோம், இந்த ரவுண்ட் கழுத்தை எடுத்துட்டோம். இல்லை ஜெகரங்க இதை பாவாக்க போகிறோம். இந்த சைடு இருக்குல்ல, இதை பாவாக்குறோம். கழுத்து இப்படி இருக்கு பாருங்க. இந்த கழுத்தில் வந்து நீங்கள் இதுக்கு கருப்பு பைப்பிங் அடிக்கலாம், இப்படி போர்டர் அடிக்கலாம், இதில் பட்டன் அடிக்கலாம், என்ன வேணும்னாலும் நீங்கள் செய்யலாம் பாருங்க. சரியா? இதுதான் மாடல். இப்போ சும்மா ரவுண்ட் கழுத்து தான் நாங்கள் எடுத்தோம். அதை எப்படி ஒரு மாடல் கழுத்து ஆக்கியாச்சு. அதே மாதிரி கையும் வந்து இப்போ நான் வந்து அடிப்படையில் தான் உங்களுக்கு காட்டுறேன். கையெல்லாம் ஒவ்வொரு விதவிதமாக காட்டுறேன். அதில் பார்த்து உங்களுக்கு எந்த கை செலக்ட் ஆகுதோ அந்த கையை வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அந்த கையை வச்சு உங்களுக்கு முன்னுக்கு டிசைன்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்படி 2 லைன் கருப்பு பட்டி அடிக்கலாம், இல்லை சிவப்பு பட்டி அடிக்கலாம், இல்லை கருப்பு பட்டி உண்டு, சிவப்பு பட்டி உண்டு, பெஞ்சொரு கருப்பு பட்டி அடிச்சுட்டு இப்படி 3 லைன் அடிக்கலாம். அதில் 1 இன்ச்சுக்கு பட்டி இதில் அடித்து பிரட்டிட்டு இதில் 1 இன்ச்சு நேராக வச்சுட்டு இதில் பட்டன் கட்டலாம். அப்படி இல்லாட்டா டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி அந்த சின்ன சின்ன வேலைகள் இருக்குல்ல, இப்படி இந்த துணியை மடித்து போட்டு நம்ம இதை இப்படி செய்து போட்டுலாம் வெப்பம் இல்லை, அதில் மாதிரி பூ மாதிரி வச்சு போட்டு வைக்கலாம். அதில் இப்படி இந்த 2ஆக மடித்து போட்டு இப்படி மடித்து போட்டு வெப்பம் இல்லை, இந்த கூறு அப்படி வைக்கலாம். அதெல்லாம் உங்களோட ஸ்டைலை பொறுத்தது. சரியா? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதுதான் சட்டை. இதில் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை. இதுதான் மாடல். இப்போ நார்மல் அவட்டினதை டக்குன்னு ஒரு மாடல் ஆகியாச்சு. இதை மாடல் போட வேண்டியது உங்களோட விருப்பம். கை உங்களுக்கு என்ன வடிவில் உங்களுக்கு தேவையோ அந்த கையை நீங்களே வெட்டிக்கொள்ளலாம். கை நம்ம வெட்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பப் கை இருக்குது, மூளை கை இருக்குது, டபுள் கை இருக்குது, நிறைய கைகள் உங்களுக்கு வீடியோவில் போட்டுருக்கோம். அதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. நன்றி. அடுத்த காணொலியில் சந்திப்போம். வணக்கம்.